வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம தெரிஞ்சுக்க போற இந்த ரயில்வே பற்றிய சுவையான தகவல் என்ன கேட்டீங்கன்னாக்கா, ரேக் ஷேரிங் அப்படிங்கிற முறையை பத்தி தான் இதுல தெரிஞ்சுக்க போறோம். இந்த ரேக் ஷேரிங் முறையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த நீங்க ட்ரெயின்ல நீங்க பார்க்கலாம், அதாவது ஒரே ட்ரெயின்ல வந்து 2 பேர் போட்டிருக்கும். இப்போ உதாரணமா நம்ம செங்கோட்டை டு சென்னை எக்மோர் அந்த பொதிகை எக்ஸ்பிரஸ்ல பாத்தீங்கன்னாக்கா, அதுல அந்த போர்டு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் ஒவ்வொரு அந்த கோச்சிலையும் பாத்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா செங்கோட்டை டு சென்னை எக்மோர், அப்புறம் சென்னை எக்மோர் டு திருநெல்வேலி அப்படி போட்டிருக்கும். அப்புறம் அம்புக்கு இப்படி மாத்தி வேற போட்டிருப்பாங்க. அப்போ அந்த ட்ரெயின் வந்து செங்கோட்டை பொதிகை எக்ஸ்பிரஸா அப்புறம் திருநெல்வேலிக்கு போற நெல்லை எக்ஸ்பிரஸா அப்படின்னு கூட நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. அதே போல இந்த தூத்துக்குடி பேர்ல் சிட்டி அந்த முத்துநகர் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னாக்கும் அதுல போட பாருங்க, அதுல தூத்துக்குடி சென்னை எக்மோர் கன்னியாகுமரி போட்டிருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதுதான் ரேக் ஷேரிங். அதை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கிறது தொடர்ந்து நம்மோடு இணைஞ்சிருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கட்டாயம் தெரிவிங்க. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. ரேக் ஷேரிங் மெத்தட் அப்படின்னா என்னன்னு சொல்லி போகும்போது, இந்த ரேக்குங்கிற வார்த்தை இந்த கோச்சஸை குறிக்குது. ஒவ்வொரு கோச் இருக்குங்களா, அந்த இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொதிகை எக்ஸ்பிரஸ்ல வந்து ஒரு 18 கோச்சு அல்லது 20 கோச்சு வருதுன்னா, அந்த கோச்சுகள் வந்து ஒரே ஊருக்கு மட்டும் போகாம இன்னொரு ட்ரெயின் நம்பருக்கு பயன்படுத்துறதுக்கு பிறகு ரேக் ஷேரிங். இது நிறைய ட்ரெயின்ல நடக்குது. அதுக்கு உதாரணமான பல அந்த இதுல காட்டுறோம் பாருங்க. இந்த மாதிரி மும்பை போற அந்த சென்னை எக்மோர் டு மும்பை போறக்கூடிய அந்த வண்டியும், அப்புறம் சென்னை எக்மோர் இருந்து சேலம் போற வண்டியும் ரேக் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதே கோச் தான் இந்த ஊருக்கும் ஓடும். அது எப்படின்னா, அது வர்ற டைம் காலையில இத்தனை மணிக்கு வந்து சேர்ந்த பாருங்க, அந்த அதே வண்டி அப்படியே சேலத்துக்கு ஒரு தடவை போகும். ஸோ சேலத்துக்கு ஒரு தடவை போயிட்டு திருப்பி சென்னை எக்மோர் இருந்தாலும் அது அப்படியே மும்பை போகும். இதுதான் பேர் ரேக் ஷேரிங். இதுக்கெல்லாம் காரணம்னா நிறைய கோச்சுகள் இல்லாதது ஒரு காரணம். அந்த டயத்தை மிச்சம் பிடிக்கிற வேஸ்ட் பண்ணாம ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு வர மாதிரி. ஸோ இப்படி பார்க்கும்போது இது ரேக் ஷேரிங் சொல்லுவாங்க. ஆனா இப்போ அந்த பொதிகை எக்ஸ்பிரஸ்லயும் இந்த பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ்லயும் வரக்கூடிய கதையானது கொஞ்சம் சற்று வித்தியாசமானது. இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இதுல வந்து ரயில்வேடைய முக்கியமான வார்த்தை என்ன இருக்குன்னா, பிரைமரி மெயின்டெனன்ஸ், செகண்டரி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு இருக்குது. பிரைமரி மெயின்டெனன்ஸ் என்ன, செகண்டரி மெயின்டெனன்ஸ் தமிழ்ல சொல்லும் போது முக்கியத்துவம் வாய்ந்த பராமரிப்பு வேலைகள், முக்கியத்துவம் குறைந்த, அதாவது செகண்டரி ரெண்டாவது கிரேட்ல முக்கியத்துவம் அவ்வளவு தேவையில்லாத மெயின்டெனன்ஸ் அர்த்தம். சில ஸ்டேஷன்கள்ல தான் அந்த பிரைமரி மெயின்டெனன்ஸ்க்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. பிரைமரி மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா, முக்கியமா ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து தெரிஞ்சு போயிருந்தா அதை மாத்துறதுக்கு உண்டான அந்த நடவடிக்கைகளை ஈடுபடுறது, அதுக்குரிய விஷயங்களை வந்து என்ஜின் பைலட் எழுதி வச்சிருப்பாரு. ஸோ இந்த இடங்கள்ல இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா வண்டி தொடர்ந்து லட்சக்கணக்கான பேசஞ்சர்களை ஏற்றிக்கிட்டு டெய்லி மூவ் ஆகிட்டு இருக்க ட்ரெயினுக்கு வந்து அந்த மெயின்டெனன்ஸ் தேவை. அது பிரைமரி மெயின்டெனன்ஸ்ங்கிறது முக்கியமான அந்த பாகங்களை பூரா சரிப்படுத்தி அதை சீர்படுத்துறது. செகண்டரி மெயின்டெனன்ஸ்ல பாத்தீங்கன்னா, அங்கங்க என்ஜின்ல உள்ள சில இடங்களுக்கு ஆயில் போடுறது, அப்புறம் வண்டியை கிளீனிங் பர்பஸ் கிளீன் பண்றது, எல்லா கோச்சஸையும் வண்டி அடுத்த நாள் புறப்படுறதுக்கு கிளீன் பண்ணணும். அப்புறம் வந்து வாட்டர் டேங்க் ஃபில் பண்ணணும். அப்புறம் ஏசி கோச்சஸை வந்து ரொம்ப கிளியரா மெயின்டைன் பண்ணணும். அதை ஏசியை வண்டி புறப்படுறதுக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வேலைகளை வந்து செகண்டரி மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. பெரும்பான்மையான சர்வீஸ்ல செகண்டரி மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஆனா பிரைமரி மெயின்டெனன்ஸ் வந்து சில ஸ்டேஷன்ல தான் இருக்கும். இப்போ உதாரணமா செங்கோட்டையில பிரைமரி மெயின்டெனன்ஸுக்கு வழி கிடையாது, ஆனா திருநெல்வேலியில இருக்குது. ஸோ அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் செங்கோட்டையில இருந்து சென்னை எக்மோருக்கு வரக்கூடிய வண்டியை அடுத்த நாள் என்ன செய்யும், சென்னை எக்மோர்ல இருந்து திருநெல்வேலிக்கு போகும். ஏன்னா திருநெல்வேலியில போய் தான் பிரைமரி மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டு வரணும். செகண்டரி மெயின்டெனன்ஸ் எங்க பார்க்கலாம், செங்கோட்டையில பாத்துக்கலாம். அது வண்டியை கிளீன் பண்றது, ரீசார்ஜ் பண்றது, வாட்டர் ஃபில் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் அங்க பாத்துக்கலாம். இதே போலதான் இந்த தூத்துக்குடி பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னாக்கா, அங்க பிரைமரி மெயின்டெனன்ஸ் வந்து தூத்துக்குடியில இருக்குது, கன்னியாகுமரியில் இல்ல. கன்னியாகுமரியில் செகண்டரி மெயின்டெனன்ஸ் இருக்குது. அதனாலதான் ஒரு நாள் கன்னியாகுமரியில இருந்து வந்து சென்னைக்கு எக்ஸ்மோருக்கு வரக்கூடிய அந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஆனது அடுத்த நாள் என்ன செய்யும், எக்மோர்ல இருந்து கிளம்பி நேரம் தூத்துக்குடி போகும். ஸோ இதுதான் ரேக் ஷேரிங் மெத்தட் அப்படின்னு பேரு. இது பர்பஸ், இது ஒரு காரணம். அதாவது அவருடைய பிரைமரி மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காக ஒரு முக்கியமான ஸ்டேஷனுக்கு திருப்பி போயிட்டு வருது. இது போக ஒரே வண்டி வந்து பல ரூட்டுகளுக்கு பிரிச்சு விடுறது. அதாவது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த மும்பையிலிருந்து சென்னை எக்மோர் வரக்கூடிய அந்த வண்டியானது வந்து சேர்ந்த உடனேயே
அடுத்த சில மணி நேரங்களில் அது என்ன பண்ணும், நேராக வந்து சேலத்துக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரும். அதே போல தான் இந்த சேரன் எக்ஸ்பிரஸ் கோவைக்கும் சென்னை சென்ட்ரலுக்கு அடிக்கக்கூடிய அந்த சேரன் எக்ஸ்பிரஸ் ஆனது அடுத்த ட்ரிப் வந்து திருவாரூர் சென்ட்ரலுக்கு போகும். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து இந்த ஸ்கிரீன்ல நான் காட்டுறேன், நீங்க பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இப்போ இந்த ரேக் ஷேரிங் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள்ல என்னை விட இன்னும் அதிகமா தெரிஞ்சவர்கள் யாராவது இருந்தால் அதை பற்றிய உங்களுடைய தகவல்களை கமெண்ட்ஸ் பதிவில் தெரிவிங்க. மேலும் இதில் சந்தேகம் இருந்தாலும் தெரிவிங்க. என்னால் முடிந்தவரை அதற்கான விடைகளை நான் தர முயற்சிக்கிறேன். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360.